Welcome to Kamal Online Maths. In the video, operations research simple basic questions revise panna porom. First question, consider the equation AX equal to B, where A equal to 2 cross 4 matrix and B equal to 2 cross 1. Which one of the following is a basic solution? A and B are given. Ax is equal to B. So the equation formula நம்ம அதை மாற்றிக்கலாம். அப்போது first equation வந்து 2x1 plus 3x2 minus x3 minus x4 equal to minus 1. Second equation 4x1 plus x2 plus x3 minus 2x4 equal to 9. So options கொடுத்திருக்காங்க A, B, C, D. So இது basic solution அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஆப்ஷன் இங்கே 1 by 1 செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனே டேரெக்டாக ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்துலேயுமே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அங்கே x1 வந்து 0, x3 வந்து 0. ஸோ x2க்கும் x4க்கும் வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். So x2 3 times of x2 னு வரப்போ minus 33 by 5 வரும், minus 28 by 5. So minus x4 வந்து plus ஆயிடும். ஓகே, minus 33 plus 28 minus 5 by 5 வந்து minus 1. எஸ், ஃபர்ஸ்ட் equation satisfy ஆகுது. equation 2ல அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். x2க்கு வந்து minus 11 by 5 minus 2 times of x4, ஸோ ப்ளஸ் ஆகிடும். 2 times வரப்போ 56 வந்துடும் by 5. ஸோ 56 minus 11 வந்து 45 by 9 by 5 வந்து 9. ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது அதனோட ஒரு பேசிக் சொல்யூஷன். ரிமைனிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2, 7 x1க்கும் x2க்கும் கொடுங்க. 2 2s are 4 plus 21 not equal to minus 1 வந்துடும். 11 by 5 4 by 5னு x1க்கும் x2க்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இங்கே 22 by 5 வரும், இங்கே 12 by 5 வரும். 22 plus 12 by 5 ஆட் பண்ணி பாருங்கள், அது மைனஸ் 1 வராது. அகைன் 4 by 3 11 by 3ன்னு x1க்கும் x2க்கும் கொடுத்தாலும் மைனஸ் 1 வராது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். அப்போது கரெக்டான ஆப்ஷன் பேசிக் சொல்யூஷனாக எது இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், the set of all feasible solutions of a linear programming problem is always a convex set. ஸோ அது எல்பிபியில் சொல்யூஷன் நேச்சரில் வர ஒரு பேசிக் ரிசல்ட் அது. the set of all feasible solutions of a LPP constitute a convex set அப்படின்றது தான் பேசிக் ரிசல்ட். ஸோ ஓப்பன் செட், க்ளோஸ்டு செட், அன்பவுண்டட் செட் எல்லாம் irrelevant. ரைட் ஆப்ஷன் வந்து கான்வெக்ஸ் செட். நெக்ஸ்ட் கொஷனில் the dual of the following linear programming problemனு கேட்டிருக்காங்க. ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டூயல் என்ன அப்படிங்கிறத 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைஸ் டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டே ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது, ஈக்குவல் டைப்பில் வந்திருக்கு. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டில் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைமல் டூயல் பேசிக் ரிசல்ட்ஸில் ரீகால் பண்ணுறப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் நம்ம டூயலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஈக்குவாலிட்டி டைப் இருந்தால் நோ ப்ராப்ளம், அதை ஈக்குவலாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்திங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்புக்கு மாற்றுறதுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரெண்டு பக்கமும் -1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை நெகட்டிவ்க்கு மாற்றிக்கணும். அப்போ ப்ராப்ளத்தை நம்ம மாற்றுறப்போ மேக்ஸிமைசேஷன் 2x plus 3y plus 4z subject to x minus 5y plus 3z equal to 7, 2x minus 5y
ப்ளஸ் நோ இசட் இங்கே. அப்போ 0 இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இங்கே நான் -1ஆல் மல்டிப்ளை பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்புக்கு மாற்ற போகிறேன். ஸோ இங்கே எக்ஸு கிடையாது, 0x. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ -3y வரும். ப்ளஸ் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -5. ஸோ எக்ஸு ஒய் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இசட் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன். கவனிக்கணும், இந்த கொஷனில் தேர்ட் வேரியபிள் இசட் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனில் இருக்குது. சிமிலர்லி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. அப்போ என்னோடய டூயல்னு வர்றப்போ ப்ரைமரில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் டூயல் வேரியபிள், அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வரணும். ப்ரைமல் ப்ராப்ளத்தில் தேர்ட் வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வந்ததுனால டூயலில் தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் டைப்பில் வரணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷனில் இருக்கிறதுனால அது எனக்கு மினிமைசேஷனில் மாறும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் டைரெக்டாக என்னுடைய டூயலையும் எழுதலாம், இல்லை ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்தெந்த ஆப்ஷன் வராது அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரைட் ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஆப்ஷன்லேருந்தே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேனே. இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2x + 3y + 4z. ப்ரைமலோடைய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 7 3 -5. ஸோ மேக்ஸிமைசேஷனில் இருக்குது. அப்போ ப்ராப்ளம் மினிமைசேஷனில் வரணும். ஆப்ஷன் பாருங்கள், A B C D எல்லாமே மினிமைசேஷனில் தான் இருக்குது. டூயல் வேரியபிளாக வந்து லாம்டா, மியூ அண்ட் நியூ 3 வேரியபிள்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோடய மினிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி வரணும்னா 7 லாம்டா, இது ஃபஸ்ட்டு டூயல் வேரியபிள், ப்ளஸ் 3 மியூ -5 நியூ அப்படின்னு வரணும். ஸோ அது இருக்கிற ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் அது வந்திருக்கு 7 லாம்டா ப்ளஸ் 3 மியூ -5 நியூ. ஆப்ஷன் பியில் பாருங்கள் -7 லாம்டா ப்ளஸ் 3 மியூன்னு வந்திருக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அங்கே வந்திருக்கிறது ராங். ஆப்ஷன் சி பாருங்கள் -7 லாம்டா -3 லாம்டா -5 நியூன்னு இருக்குது. ஸோ இதுவும் ராங். ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது, இதுவும் ராங். ஸோ நம்ம டூயலை எழுதாமையே ஆப்ஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஏ அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட் ஆன்சராக வருது. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த மினிமைசேஷனாக இதை மாற்றுறப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி வரும், 7 லாம்டா ப்ளஸ் 3 மியூ -5 நியூன்னு வந்துடும். வேரியபிளுக்கு நம்ம இங்கே காலம் வைஸில் வந்திருக்கிற எக்ஸ் வேரியபிள் அங்கே ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வரும். செகண்ட் வேரியபிள் ஒயில் வர்றது அங்கே செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வரும். தேர்ட் வேரியபிள் இசட்டில் வர்றது அங்கே தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வரும். ஒரே ஒரு விஷயம் கவனத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் வந்ததுனால இங்கே ஃபஸ்ட்டு டூயல் வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் பார்த்திங்கன்னா லாம்டா வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கரெக்டாக இருக்குது. சிமிலர்லி ப்ரைமலில் வந்திருக்கிற இசட் தேர்டு ப்ரைமல் வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வந்ததுனால டூயலில் தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஈக்குவேஷன் டைப்பில் வந்திருக்கணும். எஸ். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ப்ராப்ளம் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏவாக தான் இருக்கும். அதனால் இந்த கணக்குக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் எ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, தேர் ஆர் அட்லீஸ்ட் m + n - 1 பேசிக் வேரியபிள்ஸ். There are at most m plus n minus 1 basic variables. There are at least m plus n plus 1 basic variable. Also at most m plus n plus 1 basic variable. Okay. So ஒரு balanced transportation problem, m origin and n destinations இருக்கு அப்படின்னா அதனுடைய basic solutions, number of basic solutions or number of basic variables அப்படின்னு வரும்பொழுது m plus n minus 1 இருக்கணும்.
there are at least அப்படின்னு சொல்ல முடியாது, at most m plus n minus 1. at most, ஏன்னா at least அப்படிங்கிறது வராது, இது wrong. there are at most m plus n minus 1 basic variables. maximum அங்கே number of allocations அப்படின்னு பார்த்தீங்கன்னா m plus n minus 1 இருக்கும். sometimes இந்த allocation இதுக்கு less than இருக்கும், அதாவது less than m plus n minus 1 இருக்கும். அந்த நேரத்தில் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் டீஜெனரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு எம்டியாக எப்சிலன் அப்படின்னு ஒரு டம்மி அலோகேஷனை நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவோம். அப்போது இங்கே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வரும்போது m plus n minus 1 பேசிக் வேரியபிள் அட்மோஸ்ட், அதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி இதுக்கு சரி. நெக்ஸ்ட் கொஷின், the initial basic feasible solution IBFS அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் of the following balanced transportation problem using lowest cost entry method. ஓகே, ஸோ ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் காஸ்ட் ஆர் லோயஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இதனோட IBFS என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆரிஜின் டெஸ்டினேஷன் டிமாண்ட் கெப்பாசிட்டி ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்குது. 14 ஒரு 16 ஒரு 5 35 10 6 4 10 20 ஒரு 15 35. ஸோ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் அதனோட இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் என்ன, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ நான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எழுதிக்கிட்டேன். ஸோ லீஸ்ட் காஸ்ட் என்ட்ரி மெத்தட் அப்படின்னா என்னென்னா, கொடுத்துருக்குற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட செல் வேல்யூலேயே எது லீஸ்ட்டாக இருக்கோ அங்கேருந்து அந்த அலோகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே எவ்வளோ மேக்ஸிமம் அலோகேஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். பாருங்கள், இந்த ப்ராப்ளத்துலேயே இருக்கிற செல் வேல்யூலேயே லீஸ்ட் வேல்யூ எது அப்படின்னா 1. ஸோ அந்த 1க்கு 14 15 உங்களுக்கு வேல்யூஸ் அங்கே இருக்குது, அதாவது கெப்பாசிட்டி அண்ட் டிமாண்டு. இதில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா 14 வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை இங்கே நீங்கள் அலோகேட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே 0 ஆகிடும், இங்கே பேலன்ஸ் 1 வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரோவில் நீங்கள் எந்த அலோகேஷனும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ரோவே 0 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அங்கேயே புரிகிறதுக்காக ஒரு இன்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ரோவில் இனிமேல் அலோகேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் தான் நீங்கள் பண்ணணும். 2 அப்படிங்கிற வேல்யூ 2 இடத்துல வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த 2ஐயும் எடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே செகண்ட் ரோவில் இருக்கிற 2ஐயும் எடுத்துக்கலாம். நான் செகண்ட் ரோவில் இருக்கிற 2க்கு மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க முடியும்னு பார்க்குறேன். இங்கே 1 இங்கே 16 வரும்போது என்னால் மேக்ஸிமம் இங்கே 1 அப்படிங்கிற வேல்யூ தான் தர முடியும். அப்போ 1 கொடுத்ததுனால இங்கே 0 ஆகிடும், இங்கே எனக்கு பேலன்ஸ் 15 இருக்கும். ஸோ தேர்ட் ரோவில் தேர்ட் காலமில் என்னால் இனிமேல் அலோகேஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அடுத்த லீஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற 2. இந்த 2ல் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னா 4 5னா அதனோட மினிமம் 4. இந்த வேல்யூ 0 ஆகிடும், இந்த வேல்யூ இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ இனிமேல் 4th காலம்லேயே என்னால் அலோகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுவும் அந்த வேல்யூ 0 ஆகிடுச்சு. அப்போ இருக்கிறது ரிமைனிங் 2 காலம்ஸ் தான். அப்போ இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு நான் பார்க்குறேன் 3. அந்த 3ல் மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க முடியும்னு பாருங்கள் 1. ஸோ அந்த வேல்யூவை கொடுத்துட்றேன். இது இங்கே 0 ஆகிடுச்சு, இங்கே இது 9. ஸோ இப்போ நோட் பண்ணுறோம்னா மொத்தம் 3 ரோஸ் இருக்குது, அதில் 2 ரோஸை நான் 0 பண்ணிட்டேன். ஸோ இந்த ரோவும் 0 ஆகிடுச்சு, இந்த ரோவும் 0 ஆகிடுச்சு. இருக்கிறது ஒரே ஒரு ரோவில் 15 தான். அப்போ சிம்பிளாகவே அந்தந்த காலமில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை கரஸ்பாண்டிங் அந்த செல் வேல்யூக்கு அந்த 15 நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இங்கே 15 பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 9, 15க்கு அது டேலி ஆகிடும். அப்போ 6 இங்கே ஒரு 9 மொத்தம் 15, இங்கே 0 ஆகிடும். இங்கே 6 அலோகேஷன் கொடுத்தாச்சு, இங்கே 9 அலோகேஷன் கொடுத்தாச்சு. அப்போது இதுதான் லீஸ்ட் காஸ்ட் என்ட்ரியில் என்னோடய அலோகேஷன்ஸ். ஸோ வேல்யூ ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா 11 12 13 14 இது x13 14ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ x1 3 14 வந்து மொத்தம் ACD 3 ஆப்ஷனில் வந்திருக்கு. அடுத்த அலோகேஷன் பார்த்திங்கன்னா x21 வந்து 6. ஸோ x21 6ம் 3 ஆப்ஷன்ஸ்லையும் இருக்குது. x22 வந்து 9. x22 9 வர்றது A அண்டு Dயில் மட்டும்தான். அப்போ சியும் இதுக்கப்புறம் ஆன்சராக இருக்க முடியாது. அடுத்து x23 வந்து 1. ஸோ x23 1, இங்கே x23 வந்து 5 இருக்குது. அப்போ ஆன்சர் Dயும் இல்லை. கரெக்டான ஆப்ஷன் வந்து A. கொடுத்துருக்குற அலோகேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா x132 x34 நம்ம இங்கே கால்குலேட் பண்ண அலோகேஷன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் தி ஃபாலோயிங் மினிமல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ 4 ஜாப்ஸ் அண்டு 4 மேன்ஸ். ஸோ யாருக்கு எந்த ஜாபை அலோகேட் பண்ணணும், அதனோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட் என்ன? ஸோ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 4 ஜாப்ஸ் 4 men. ஸோ ஹங்கேரியன் அல்கோரிதம் அதில் அப்ளை பண்ண போகிறோம். மொத்தம் 4 அசைன்மெண்ட்ஸை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரோ அண்டு ஒவ்வொரு காலமில் அட்லீஸ்ட் ஒரு 0 வேல்யூவாவது அங்கே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒவ்வொரு ரோவில் இருக்கிற மினிமம் வேல்யூவை எடுத்து எல்லா வேல்யூவிலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 0 வர்ற மாதிரி நாம் தான் வேல்யூவை மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 0 இல்லை, செகண்ட் ரோவில் 0 இல்லை, எந்த ரோலையுமே அங்கே 0 கிடையாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் என்ட்ரி 12, அந்த 12 R1ல் இருக்கிற எல்லா வேல்யூவிலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 12 - 12 0, 30 - 12 18, 21 - 12 9, 15 - 12 3. சிமிலர்லி R2 R3 R4 எல்லாமே பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு ரோவ்லேயும் குறைஞ்சது ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி எல்லா காலத்துலேயும் 0வாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு காலமில் ஒரு 0 இருக்குது, தேர்டில் 4th 0s இருக்குது. ஆனால் செகண்ட் காலமில் 0 இல்லை. திரும்பவும் அங்கே ஒரு 0 வரணுன்றதுக்காக செகண்ட் காலமில் மினிமம் வேல்யூ எதுன்னு எடுத்து அந்த வேல்யூவை எல்லா வேல்யூவிலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ அங்கே 4, அந்த 4ஐ எல்லா வேல்யூவிலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 14 20 0 12 எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவ்லேயும் ஒரு காலத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு 0வாவது அங்கே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம அலோகேஷனே பண்ண முடியும். இப்போது நான் அலோகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த அலோகேஷனை முடிச்சிடுறேன். ஸோ ரோ வைஸில் அலோகேஷன் பண்ணுறப்போ காலமில் ஏதாவது 0 அந்த காலமில் இருந்தால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கணும். அங்கே எதுவும் இல்லை. செகண்ட் ரோவ்லேயும் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. காலம் வைஸில் அங்கே வேறு எந்த 0வும் இல்லை. தேர்ட் ரோவில் 2 0 இருக்குது. ஸோ அலோகேஷன் அங்கே போடக்கூடாது. ஃபோர்த் ரோவுக்கு வர ஒரே ஒரு 0 தான் இருக்குது. கரஸ்பாண்டிங் காலமில் 0s ஏதாவது இருந்தால் அதை நம்ம அடிச்சிடணும். திரும்ப இப்போ காலமுக்கு வரேன். ஃபஸ்ட்டு காலமில் ஒரு அலோகேஷன் வந்தாச்சு. செகண்ட் காலமில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அலோகேஷனை போட்டுடலாம். இப்போ அந்த ரோவில் ஏதாவது 0 இருந்தால் அடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம அதை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 4 அசைன்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கணும். 4 ஜாப்ஸ் அண்டு 4 மென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 4 அசைன்மெண்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ 1 2 3 4ன்னு சொல்லிட்டோம்னா ஸோ ஜாப்ஸ் அண்டு மென். அப்போ 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட் மேன், செகண்ட் ஜாப் வந்து அசைன் டு தேர்ட் மேன், அண்டு தேர்ட் ஜாப் வந்து செகண்டு, ஃபோர்த்துக்கு வந்து 4. ஸோ இதுதான் ஆப்டிமல் அசைன்மெண்ட் 1 3 2 4. உங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அதனுடைய மினிமம் அசைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, டைம் ஆர் ருபீஸ் ஆர் ஹவர்ஸ், அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். சப்போஸ் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அசைன்மெண்ட் அங்கே பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் இங்கே கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் வேல்யூ எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 1 to 1 வந்து இங்கே 12, அடுத்தது 2 3 இது வந்து 9, 3 2 வந்து 25, 4 4 வந்து 14. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரிமைனிங் அசைன்மெண்ட் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள்.
இதில் எது உங்களுக்கு ரொம்ப லீஸ்ட்டாக வருதோ அதுதான் அதனோட சொல்யூஷன். அப்படி நீங்கள் இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். ஸோ இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.